கிழக்கே போகும் ரயில். ஹீரோ பரஞ்சோதி கேரக்டர்ல சுதாகர் பண்ணியிருப்பாரு. அப்ப அவருக்கு 19 வயசு தான். இதுதான் அவருக்கு டெபியூட் மூவி. அவரோட லைஃபே ஒரு ரோலர் கோஸ்டர் ரைட் தான். முதல் படமே சூப்பர் டூப்பர் ஹிட். அடுத்து வந்த படங்களும் ஹிட்டோ ஹிட். இப்படி இருந்தப்போ தன்னை சரியா பாத்துக்காம நிறைய பட வாய்ப்பை எழுந்துட்டாரு. இருந்தாலும் விடாமுயற்சியோட தெலுங்குல காமெடியனா ஒரு ரவுண்ட் வந்தாரு. அவரை பெத்த சுதாகர்னு தெலுங்கு இண்டஸ்ட்ரியில கூப்பிடுவாங்க. சூப்பரா போகுதுன்னு நினைக்கும் போதே அவருக்கு ஸ்ட்ரோக் வந்து திரையுலகத்தை விட்டு ஒதுங்கிட்டாரு. இனிமே வரவே மாட்டாருன்னு நினைச்ச போது 2018ல தானா சேர்ந்த கூடன் படத்துல நடிச்சாரு. சமீபத்துல ஒரு டிவி ஷோல அவரை பார்க்கும்போது உடம்பு மெலிஞ்சு ஆள் அடையாளமே தெரியாம இருக்காரு. இது வரைக்கும் 600 படங்கள் வரைக்கும் நடிச்சிருக்காரு. அவருக்கு இப்ப வயசு 65 ஆகுது. ஹீரோயின் பாஞ்சாலி கேரக்டர்ல நடிகை ராதிகா நடிச்சிருப்பாங்க. அவங்களுக்கும் இது டெபியூட் பிலிம். லண்டன்ல இருந்து வந்த கையோட நடிச்சு ஹிட்டான படம். அப்புறம் அவங்க திரையுலக பயணம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த படம் நடிக்கும் போது அவங்களுக்கு 16 வயசு. இப்ப அப்படியே திரும்பி போட்டு 61 வயசு. ஹீரோவோட தங்கச்சி கன்னியம்மா கேரக்டர்ல உஷா ராஜேந்தர் நடிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு இதான் முதல் படம். அவங்க வயசு தெரியல. ராதிகாவோட அக்கா கருத்தம்மா கேரக்டர்ல காந்திமதி அம்மா நடிச்சிருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு 38 வயசு. 500 படங்களுக்கு மேல நடிச்ச இவங்க 2011ல 71வது வயசுல இறந்தாங்க. கருத்தம்மாவோட ஹஸ்பண்ட் ராமையா கேரக்டர்ல கவுண்டமணி சார் நடிச்சிருப்பாரு. அப்ப அவருக்கு 39 வயசு. இப்போ 85. சுதாகரோட அப்பா கேரக்டர்ல ஜி ஸ்ரீனிவாசன் சார் நடிச்சிருப்பாரு. அப்ப அவருக்கு வெறும் 20 வயசு தான். இப்போ 66. பட்டாளத்தார் கேரக்டர்ல விஜய் நடிச்சிருப்பாரு. மலையாளத்துல நடிச்சுக்கிட்டு இருந்த அவருக்கு தமிழ்ல இதுதான் முதல் படம். அப்ப அவருக்கு 34 வயசு. அவர் 2007ல 63வது வயசுல இறந்தாரு. பொன்னாண்டின் ஊர் மக்கள் கேரக்டர்ல பாக்யராஜ் சார் நடிச்சிருப்பாரு. அப்ப அவர் பாரதி ராஜா சாரோட அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. இந்த படத்துக்கு ஆர் செல்வராஜ் கதை எழுதியிருப்பாரு. ப்ரொடியூசர் எஸ் ஏ ராஜகண்ணன் பாக்யராஜ் சார் தான் கேட்டாங்களாம் டைரக்ட் பண்ண. அவர் இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு நினைச்சு பட வாய்ப்பை வேண்டாம்னு சொல்லிட்டாராம். அப்ப அவருக்கு 25 வயசு. இப்போ 71. கோவில் ஐயர் வேஷத்துல ஜனகராஜ் சார் நடிச்சிருப்பாரு. அப்ப அவருக்கு 23 வயசு தான். எவ்வளவு எங்க இருக்காரு பாருங்களேன். சினிமா உலகத்தை விட்டு ஒதுங்கியே இருக்கிற இப்ப அவருக்கு 69 வயசு ஆகுது. பஞ்சாயத்து தலைவர் ரோல்ல கே சவுந்தர் நடிச்சிருப்பாரு. அவர் 1930ஸ்ல இருந்தே நடிச்சிட்டு வராரு. இந்த படம் நடிக்கும் போது அவருக்கு 53 வயசு. 2003ல 78வது வயசுல இறந்தாரு. இசை நம்ம இசைஞானி இளையராஜா சார். எல்லா பாட்டுமே இன்னி வரைக்கும் ஹிட் லிஸ்ட்ல தான் இருக்கு. பர்சனலா என்னோட ஃபேவரட் மாஞ்சோலி கிளிதான். செம்ம வித்தியாசமான வைபா இருக்கும். படத்தோட கதை ஆர் செல்வராஜ் சார். திரைக்கதை இயக்கம் பாரதி ராஜா சார். இது அவரோட 2வது மூவி. கிராமத்து கதைனாலே பாரதி ராஜா சார் ப்ரூவ் பண்ணிருப்பாரு. இன்னைக்கு பார்த்தாலும் அந்த ஃபீலே நம்ம உணர முடியும். இப்படி ஒரு ஃபீல் குட் மூவியை கொடுத்து தமிழ் சினிமாவை கலக்கின பாரதி ராஜா சாருக்கு இப்ப 82 வயசு ஆகுது. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த படம் இங்கேயே முடியுது. வேற ஒரு நல்ல படத்தோட சந்திப்போம். நன்றி.